தமிழோட அப்பா பாட்டிக்கிட்ட வந்து வீட்டுக்கு மரளப்பு அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னது. 10 நாள் கெடு வச்சுருக்கேன், ருசியாக சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டிலேயே அவள் இருக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க. தமிழுக்கு ஷாக் ஆயிடுது. அப்போ தமிழோட மாமியார் சொல்கிறாங்க, தமிழ் மேலே தான் இருக்கா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறத கேட்கட்டும் தமிழ் அப்படின்ட்டு. சரின்னு அவங்க அப்பா போகிறாரு. போனது ரூமை திறந்தது தமிழ் வந்து நிறைய நகை போட்டு அப்பா அப்படின்னதும் தமிழோட அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம பிள்ளைய வந்து இவ்வளோ நகை போட்டு இப்படி பார்த்துருக்கணும். அப்பா தமிழ் உன்னை பார்த்தது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஜாமி இருக்குல்ல, அதை பார்த்த மாதிரி இருக்குது. என் ஜாமி சீனி மிட்டாய், என் சக்கரை மிட்டாயின்னு அழுதுகிட்டே கொஞ்சிறாரு. இதை பார்த்தப்ப எனக்கே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன திருமணமாகி எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தது ஞாபகம் வந்துடுச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி தான் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச வாசகத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என் தந்தையின் தோள் மீது அமர்ந்து சாமி பார்த்தேன். சாமி தெரியவில்லை, ஆனால் எனக்குத்தான் தெரியவில்லை நான் சாமி மீது தான் அமர்ந்திருக்கிறேன் என்று. இது என் தந்தைக்காக நான் படித்ததில் பிடிச்சதை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷங்க.